ஹாய், வாங்க பொரி உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 கப் வெல்லம், அதே கப் அளவுக்கு 4 கப்பு பொரி எடுத்துக்கிறோம். நான் பெரிய கப் எடுத்துக்கிட்டேன். அதே கப் அளவுக்கு அரை கப் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா பாகு காய்ச்சி ஃபஸ்ட்டு வடிச்சுக்கலாங்க. ஃபஸ்ட்டு டஸ்டெல்லாம் எடுத்துடலாம். நல்லா வடித்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம அந்த வடித்து எடுத்த பாகை உருட்டு பதத்துக்கு நம்ம இப்போ காய்ச்ச போகிறோம். பக்கத்தில் ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பாகு ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா காய்ச்சினதுக்கப்புறம், நல்லா கொதி வந்து நல்லா காய்ச்சினதுக்கப்புறம் அந்த லேசாக அந்த தண்ணியில் விட போகிறோம். அதுக்கு அந்த பாகில் நம்ம ஏலக்காவும் சேர்த்துக்கலாம். நல்லா பதம் வந்துச்சு பார்த்தீங்களா? இது தண்ணியில் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு சாஃப்டாக வருது. இது பதம் கிடையாது. நல்லா இப்போ பாருங்கள் கெட்டியாக விழுகுதா? இதுதான் கரெக்டான பதம். நல்லா பாருங்கள் கெட்டியாக இருக்குது. சாஃப்டாக இல்லாமல் கெட்டியாக வந்ததுக்கப்புறம் இந்த பொரியை கொட்டி நல்லாவே கிளறிக்கலாம். கிளறி சூட்லேயே நம்ம இதை பொரிய உருண்டை பிடிக்க போகிறோம். கையில் சூடு தாங்கிறதுக்காக கொஞ்சம் அரிசி மாவு அப்ளை பண்ணி பொரிய உருண்டை பிடிங்க. பொரி உருண்டை ரெடி.